திருமணம் என்றாலே கொண்டாட்டம் என்பதையும் தாண்டி களேபரம் இல்லாமல் என்றும் முடிந்திருப்பதில்லை. பல இடங்களில் திருமணத்தின் போது நினைத்து பார்க்க முடியாத சில அதிரடி திருப்பங்களை எதிர்பார்க்கலாம். இவற்றில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற பல திருமணங்கள் மக்களை வினோதமடைய செய்பவை. இதற்கு ஏராளமான சம்பவங்கள் உதாரணங்களாக அமைந்திருக்கின்றன. கஸ்கஞ்ச் என்ற கிராமத்தை சேர்ந்த பெண்ணுக்கும் அதே பகுதியை சேர்ந்த இளைஞருக்கும் ஜூலை 17ஆம் தேதியன்று திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் திருமணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு மணமகளின் தாயும் மணமகனின் தந்தையும் திடீரென மாயமானதால் உறவினர்கள் அனைவரும் பதற்றமடைந்தனர். பல்வேறு பகுதிகளில் தேடி பார்த்த நிலையில் திருமணம் நிச்சயம் செய்த நாளில் இருந்தே இருவரும் காதலித்து வந்ததாகவும் இதன் காரணமாகத்தான் ஊரை விட்டு வெளியேறி திருமணம் செய்ததாக தகவல் தெரிய வந்தது. ஏற்கனவே 10 குழந்தைகளை பெற்று வளர்த்த ஒருவர் தனது மகனுக்கு மாமியாராகவே வரப்போகிறவரையே அழைத்து கொண்டு சென்றது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு சம்பவம் மட்டுமல்ல, இதே போல ஏராளமான சம்பவங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அரங்கேறி இருப்பதுதான் சுவாரஸ்யம் கலந்த அதிர்ச்சி தகவல். தியோரியா மாவட்டத்தில் ஆனந்த் நகரை சேர்ந்த சுஷ்மா என்ற பெண்ணுக்கும் அபிஷேக் சர்மா என்ற இளைஞருக்கும் ஜூலை மாதம் 14ஆம் தேதியன்று திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்தின் போது மணமகனுக்கு 4,50,000 ரூபாய் மதிப்பில் சொகுசு காரும் 20,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க மோதிரமும் வழங்கப்பட்டது. ஆனாலும் விருந்தில் மீன்கறி வழங்கப்படவில்லை என கூறி திருமண வீட்டார் கட்டையால் மாறி மாறி அடித்துக் கொண்டனர். இச்சம்பவம் நடந்த அதே நாளில் பல்லியா நகரில் நடந்த திருமணத்தின் போது ஏர்கூலர் அருகில் யார் அமர்வது என தகராறு எழுந்தது. இரு வீட்டாரின் இந்த சண்டையால் கோபமடைந்த மணப்பெண் திருமணத்தையே நிறுத்திவிட்டார். 2 வருடங்களுக்கு முன்பு ஹாப்பூர் நகரில் நடந்த திருமண விழாவில் 300க்கும் மேற்பட்டோர் முன்னிலையில் மணமகன் தன் வருங்கால மனைவிக்கு முத்தமிட்டார். இதனால் கொதித்தெழுந்த அந்த மணமகள் முத்தமிட்டதை அவமானமாக கருதி திருமணத்தையே தடுத்து நிறுத்தினார். இதேபோல சம்பல் பகுதியில் நடந்த திருமணத்தில் மணமகள் விருந்தினரை பார்த்து பறக்கும் முத்தத்தை கொடுத்தார். அதே நேரம் மணமகளின் தாய் சிகரெட் பிடித்து விருந்தாளிகள் முகத்தில் ஊதினார். இதை கவனித்த மணமகன் உடனே மாலையை தூக்கி வீசி எறிந்து திருமணத்தை நிறுத்தினார். பருகாபாத் மாவட்டத்தில் உள்ள தொல்காப்பூரில் மாப்பிள்ளை படிப்பறிவு இல்லாதவர் என சந்தேகித்த மணமகள் ரீட்டா மணமேடையில் வைத்து தேர்வு வைத்தார். அதாவது புரோகிதர் மூலம் ரூபாய் நோட்டுகளை கொடுத்து எண்ணச் செய்தார். அப்போது மணமகன் தவறுதலாக எண்ணியதால் தனக்கு படிக்காத மாப்பிள்ளை வேண்டாம் என கூறி திருமணத்தை நிறுத்தினார். கடந்த மார்ச் மாதத்தில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் சமூக நலத்துறை சார்பில் 7 மணமக்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்டவர்களில் ஒரு பெண்ணின் மணமகன் கலந்து கொள்ளாமல் போகவே சீர்வரிசை பொருட்களுக்காக உடன் பிறந்த அண்ணனே தனது சகோதரியை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு உறவினர் வரவில்லை என்றால் திருமண வீட்டார் கோபம் கொள்வதுண்டு. ஆனால் போட்டோகிராஃபர் வரவில்லை என்பதற்காக திருமணமே தடுத்து நிறுத்தப்பட்டதும் உத்தரப்பிரதேசத்தில் அரங்கேறியது. கான்பூர் மாவட்டத்தில் நடந்த திருமண நிகழ்வில் போட்டோகிராஃபர் வராததால் மணமகள் திருமணத்தை நிறுத்தினார். தன் வாழ்க்கையில் முக்கிய தருணத்தை படம் பிடிக்க ஒரு போட்டோகிராஃபரை கூட ஏற்பாடு செய்யவில்லையா என மணமகளின் ஒற்றை கோபம் திருமணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இவ்வாறு அற்ப காரணங்களுக்காக ஏராளமான திருமணம் நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மணமகளின் தாயும் மணமகனின் தந்தையும் காதலித்து ஓடியதால் இளம் ஜோடிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது.